ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் மனோஜ் வீடு வாங்குறதுக்காக இப்போ இருக்கிற வீட்டை விற்கணும்னு சொல்கிறாருங்க. என்ன ஆச்சுன்னா, மனோஜ்க்கு இப்போ அமௌண்ட் தேவைப்படுது இல்லையா வீடை வாங்குறதுக்கு. அதனால பேங்க்லேருந்து ஆட்களை வர சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு 2 கோடி வரைக்கும் கன்ஃபார்மாக உங்களுக்கு பேங்க்கில் லோன் சேங்ஷன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் கேட்குறாரு, இன்னும் ஒரு 70 lakhs எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் கன்ஃபார்மாக கிடைக்காது, ஆனால் 2 crores வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு மனோஜும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ரோகிணி மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, இப்போ 2 கோடி ரெடி ஆகிடுச்சு, 70 lakhs தேவைப்படுது, இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், மனோஜ் உடனே அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறாரு. அப்பா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவங்க இருக்காங்க இல்லையா வீடு, அதாவது விஜயா கல்யாணத்தப்போ அவங்க அப்பா கொடுத்தாங்க இல்லையா, அந்த வீட்டை விற்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. முத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது, ரவிக்குமே கோவம் வந்துடுது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா அவங்க இருக்க வீட்டை விற்கணும் நீ வீடு வாங்குறதுக்கு, அப்போ அவங்க எங்கடா போவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, அதான் இந்த வீடு வாங்க போகிறோம்ல, இங்கே வந்துடட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த வீடை விற்றோம்னா கண்டிப்பாக அதிகமான அமௌண்ட்டு தான் கிடைக்கும். ஸோ ரவி நீ ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம், முத்து நீ ட்ராவல்ஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவங்க உஷாராயிட்டாங்க. அதானடா பார்த்தேன், எங்கேடா உனக்கு இவ்வளோ நல்ல நல்லா வந்துச்சு, உனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா கூட சேர்ந்து எங்களையுமே இழுத்துருவியே, எங்களுக்கெல்லாம் அது விருப்பமே கிடையாது, அப்பா அம்மா வீடு அவங்க அங்கே தான் இருக்கணும், அது அவங்க சொந்த வீடு, அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னா விஜயா வாயே திறக்கவே இல்லை. ஏன்னா விஜயாவுக்குமே இதில் விருப்பம் கிடையாது. அதுக்கப்புறம் மனோஜ்க்கு கோவம் வந்துடுது. நான் வீடு வாங்குறது உங்களுக்குலாம் பொறாமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லி திரும்பி சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே அண்ணாமலை விலக்கி விட்றாங்க. இங்கேயும் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இங்கே பாரு, இது என்னோட முடிவு கிடையாது, விஜயாவோட முடிவு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு. ஏன்னா அவங்க அப்பா அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது கொடுத்தது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. இப்போ விஜயா சொல்கிற முடிவில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருமே விஜயா பார்க்குறாங்க. விஜயாவுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, என்னம்மா நீயும் இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே முத்து கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. ஏன்டா நீ வீடு வாங்குறதுக்கு எதுக்கு அப்பா அம்மாட்ட கேட்கணும், அதான் உன் பொண்டாட்டியோட அப்பா தான் பெரிய பணக்கார ஆச்சல, அங்கே நீ கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ தான் விஜயாவுக்கு ஞான உதயமே வந்துச்சு. ஆஹா, இந்த விஷயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி கிட்ட வேகமாக போகிறாங்க. ரோகிணி பேசாமல் அவங்க அப்பாட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணியோட மைண்ட் வாய்ஸ், போச்சுட்டா கடைசியில் நம்மக்கிட்டே வந்துருச்சா, நம்ம இப்போ எப்படி சொல்லி சமாளிக்க போகிறோமே தெரியலையேன்னு சொல்லிட்டு, அப்பா தான் ஜெயிலில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி அதே பிட்டே போகிறாங்க. உங்கள் அப்பா அங்கே இருந்தால் என்ன, உங்கள் மாமாட்ட பேசிப்பார், அவர் மூலயமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ரோகிணி நான் ட்ரை பண்ணுறேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் இப்போவே நீ ஃபோன் போடு, அப்போ தான் இவங்களுக்குலாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வேறு வழியே இல்லாமல் ரோகிணி கால் பண்ணுறாங்க. இல்லாத மலேசியா அப்பாவுக்கு, இல்லாத மலேசியா மாமாவுக்கு எங்கே கால் பண்ணுவாங்க, நம்ம வித்யா தான். வித்யாவுக்கு ஃபோன் போட்டு அவங்க மாமாட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. அந்த பக்கம் வித்யா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. கடைசியாக கேட்க முடியாதான் சொல்ல போகிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு புது கதையை கட்ட போகிறாங்க. இவங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிறதுக்குள்ள கண்டிப்பாக இந்த வீட்டோட ஓனர் வந்துடுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன, போன 30 லட்சம் திரும்பி வராதே அப்படின்னு சொல்லிட்டு நாமத்தை போட்டு போக வேண்டியது தான். ஏன்னா நடக்க போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.